தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. மச்சான், நேத்து நீலாம்பரி வீட்டுக்கு போனியா? என்னடா ஆச்சு? ஆமாண்டி, எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் போனேன். அவளும் அவ வாயால இருந்து ஒத்துக்கிட்டா. அவதான் எல்லா வேலையும் பண்ணிருக்கா. எல்லா வேலையும்னா? பொன்னிய சென்னைக்கு அனுப்புனது, கண்ணுக்கினியால மும்பைக்கு அனுப்புனது, இப்படின்னு எல்லா வேலையும் அவதான் பண்ணிருக்கா. இது எல்லாம் தாண்டி வேம்போட காலை வெட்டதும் அவதான். உஷிஷோ, என்ன மச்சான் சொல்ற? இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? அவளுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவா, எதுக்குமே தயங்க மாட்டா. ஆமா மச்சான், கரெக்ட் தான் நீ சொல்றது. ஆனா இப்ப என்ன மச்சான் பண்ண போற? நம்ம இன்னைக்கு கிளம்பிடுவோமே. அதுதாண்டி எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. லீவ் முடிஞ்சிருச்சு, வெக்கேஷனும் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு நியூ இயர், இன்னைக்கு நம்ம கிளம்பி ஆகணும். ஆனா இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசும் வரல. அவ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காடி. நம்ம ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவ பூமி பூஜையை போடணும்னு. சோ இன்னைக்கு நம்ம கிளம்பிட்டோம்னு வெச்சுக்கோ, அவ பூமி பூஜை எல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவா ஃபேக்டரி கட்டுறதுக்கு. சரிடா, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? மச்சான், எனக்கு ஒரு ஐடியா. நீ வேணா எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புறியா? நான் இங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டு வரேன். டேய், எப்பறா நீ மட்டும் இங்க தனியா இருப்ப? ஏய், இது ஒரு கேஸா எடுத்துக்கோடி. நான் இங்க இருந்து சால்வ் பண்ணிட்டு வரேன்னு நினைச்சுக்கோ. நான் நிலா கிட்ட சொல்லிடுறேன். நிலாக்கும் அங்க நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குடி. ஆமா, அவளும் ரொம்ப நாள் லீவ் போட்டுட்டு இங்க இருக்க முடியாதுல. எனக்கும் ஸ்கூல் இருக்கு, நானும் போகணும், குட்டீஸையும் பார்க்கணும். சரி ஓகே மச்சான், நீ சொல்ற மாதிரி செய்யலாம். மச்சான், உனக்கு கார் டிரைவிங் தெரியும்ல, நீ எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்பு. நான் இங்க இருந்துட்டு பாத்துட்டு வரேன். சரிடா. சரி வா, வீட்டுக்கு போவோம். ஏய், அந்த துணி எடுத்து அலசுடி. என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கறவ? சரிமா, அலசுற. ஏய், அறிவு கிட்டவனே, அறிவில உனக்குலாம் எப்பா ஏன்பா அடிச்ச? ஓங்கி மிதிச்சுன்னு வெச்சுக்கோ. அலசுன துணியோட துவைச்ச துணியை சேர்த்து போட்டு வச்சிருக்கிற. இப்ப எல்லாத்தையும் போட்டு அலசணுமாடா? எப்பா, தெரியாம பண்ணிட்டேன்ப்பா, மன்னிச்சுக்கோப்பா. தெரியாம பண்ணிட்டியா? லே, உட்காந்து அலசுடா எல்லாத்தையும். நீதான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அலசுற. நிறைய துணி இருக்குப்பா, எனக்கு கை வலிக்குதுப்பா. வலிக்கட்டும், நான் இங்க கஷ்டப்பட்டு மாங்குன்னு துவைச்சுக்கிட்டு இருக்கேன்ல. ஒழுங்கா அலசி கூட போட தெரியல உனக்கெல்லாம். ஹே குட்டீஸ், இங்க 2 பேரும் வாங்க. அக்கா, அம்மா, இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கூல் இல்லையா? நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? ஸ்கூலுக்குலாம் நாங்க போக மாட்டோம்க்கா, வீட்லயே தான் இருப்போம். வீட்ல தான் இருப்பீங்களா? ஏன்? வீட்ல நிறைய வேலை இருக்குங்கக்கா. அம்மா அப்பாலாம் வேலைக்கு போயிடுவாங்க. நாங்க தான் வீட்டெல்லாம் பாத்துக்கிடுவோம். அதனால ஸ்கூலுக்கு எங்களை சேர்க்கலக்கா. மச்சான், இந்த குட்டீஸ் பேசுறத வீடியோல ரெக்கார்ட் பண்ண. ஓகேடி. இங்க பாருங்க குட்டீஸ், நீங்க ஸ்கூல் போனாதான் நல்லா படிச்சு பெரிய ஆளா வளர முடியும். நீங்களும் ஸ்கூல் போகலனா உங்க அம்மா அப்பா மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. நீங்க நல்லா பெருசாகி வளர்ந்ததுக்கு அப்புறம் நல்லா படிச்சு பெரிய ஆளாகி உங்க அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கணும்ல. உங்க அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? காசு வேணும். காசு வேணும்னா என்ன பண்ணணும்? நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க வயசுல நான் ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சதுனாலதான் இப்ப நான் டீச்சரா இருக்கேன். இங்க பின்னாடி ஒரு அங்கிள் இருக்காங்கல்ல, அவங்களும் ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சதுனாலதான் இப்ப போலீஸா இருக்காங்க. அதுவும் அசிஸ்டன்ட் கமிஷனர். உங்களுக்கு எப்படி சொல்றது, போலீஸ்லயே பெரிய போலீஸ். மாமா, நீங்க போலீஸா? எனக்கு போலீஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசை. டேய், போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? படிக்க வேணாமா? நீ நல்ல படி, நானே உன்னை போலீஸ் ஆக்கி விட்டுறேன். அக்கா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எங்களுக்கும் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா எப்படி எங்களை ஸ்கூல்ல சேர்த்துக்கிடுவாங்க? ஆமா, எங்க அம்மா அப்பாட்ட தான் காசே இல்லையே. காசு இல்லனா என்ன, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிங்க. அங்கே இப்ப நல்லா தானே சொல்லி தராங்க. இல்லக்கா, நாங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனோம். ஆனா அங்க உள்ள டீச்சர்லாம் எங்களை விரட்டி விட்டுட்டாங்க, நீங்க படிக்க வரக்கூடாதுன்னு. ஏன்? வீட்டு பாடம் எழுதிட்டு வர சொன்னாங்க. எங்களுக்கு வீட்ல பாடம் எழுதுறதுக்கு நேரம் இல்லாம போயிருச்சு. வீட்டுக்கு வந்து வேலை செஞ்சுட்டே இருந்தோமா, அதான். அதனால இனிமே படிக்க நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. மச்சான், என்னடி இது? ரொம்ப சீரியஸா யோசிக்க வேண்டிய விஷயம் தான் மச்சான். அக்கா, சொல்லுமா. நீங்க இவ்வளவு அழகா சொல்லி புரிய வச்சீங்கல்ல, நீங்களே எங்களுக்கு டீச்சரா வாங்கல, எங்களுக்கும் படிக்கணும்னு ஆசையா இருக்குக்கா. ஐயோ, இவங்க கேக்குறத பார்த்தாலே பாவமா இருக்குடி. நிம்மதி, என்ன பண்ண போற? முடிவு பண்ணிட்டேன் மச்சான். கார்ப்பரேட் ஸ்கூல், ஏகப்பட்ட டீச்சர்ஸ், இவங்களுக்கு மத்தியில நானும் ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணி ஏதோ பிள்ளைங்களுக்கு நல்லா படிக்கிறவங்களுக்கு இன்னும் நல்லா படிக்க சொல்லி தரதுக்கு, இந்த மாதிரி படிப்பே வராம படிக்க முடியாம கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு சொல்லி தந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது. அவங்களோட கெரியர்ல ரொம்ப பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறாங்க. அதுல ஒன் ஆஃப் த பார்ட் நானா இருந்துட்டு போறேனே. உண்மையா சொல்றேன், நான் அதுக்கு ரொம்ப பெருமைப்படுவேன். நிமோ, ஆனா உன்னால சம்பாதிக்க முடியாது. இவங்களால உனக்கு எவ்வளவு கொடுக்க முடியும்னு நினைக்கிற? எனக்கு காசே வேணாம் மச்சான், இவங்களாம் நல்லா படிச்சாலே எனக்கு அது போதும். உண்மையை சொல்லணும்னா
படிக்க முடியாம படிக்க தெரியாம கஷ்டப்படுறவங்களுக்கு சொல்லி தரும்போது உள்ள சந்தோஷம் எனக்கும் அதிகமா இருக்கும், கத்துக்கிற அவங்களுக்கும் அதிகமா இருக்கும். காசை கம்பேர் பண்ணும்போது அந்த சந்தோஷம் எனக்கு போதும் மச்சான். பாத்துக்கலாம். சரி, இப்போ நீ என்னதான் சொல்ல வர? வீட்டுக்கு வா, என்னோட ஃபைனல் டெசிஷனை நான் சொல்றேன். சரி வா போலாம். எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டீல? பண்ணிட்டேன்டி. சூப்பர், வா. கண்ணு, நம்மளோட ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் ரெடி ஆயாச்சா? அதெல்லாம் அப்பவே ரெடி ஆயிட்டேன். ஐயோ, இது ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட். உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கூட இல்லையே. உங்களுக்கு என்ன, நீங்க வேர்ல்ட் சாம்பியனே வாங்கிட்டீங்க. இல்ல டைனா, என்னோட கெரியர்ல நான் நிறைய டோர்னமெண்ட்ஸ் பார்த்துட்டேன், அதனால எனக்கு இது பெருசா தெரியல. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் என் ஹஸ்பண்ட் கூட இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது அவர்கிட்ட பேசணும், அவர் குரலை கேட்கணும்னு நினைச்சேன். அதுவும் நடக்கல. அதான் ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. இவ வருத்தப்படுற அளவுக்கு நம்ம குரல் அவ்வளவு இனிமையாவா இருக்கு? ஐயோ கண்ணு, நீங்க அதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்புறம் உங்களால டோர்னமெண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இல்ல டைனா, எனக்கு இந்த டோர்னமெண்ட்லாம் முக்கியம் கிடையாது. நான் என் ஹஸ்பண்ட்காக தான் வந்தேன். அவரு தான் கண்டிப்பா அந்த டோர்னமெண்ட்ல நீ ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி அனுப்புனாரு. நம்ம குரலை கேட்கலனா பைபிள்ல டோர்னமெண்டே விளையாடாம வந்துரும் போலயே. எப்படியாவது நம்ம குரலை கேட்க வைக்கணுமே. பேசாம நம்ம போன் நம்பரை எழுதி அப்படியே அவகிட்ட தூக்கி போட்டுட்டா என்ன? சரியான ஐடியா. பேப்பர்ல எழுதி சுருட்டி அவ காலுக்கு கீழே போட்டுருவோம். அவதான் போன் அடிப்பால, அப்ப நம்ம குரலை கேட்கட்டும். கண்ணு, வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க. இந்த டோர்னமெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்க்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும்ல, அப்ப வேணா உங்க ஊர்ல போய் உங்க ஹஸ்பண்ட பாத்துட்டு வந்துருங்களேன். ஃபோன் நம்பரும் கிடைக்கலன்னு சொல்றீங்க, அவங்களும் ஃபோன் பண்ணல, அப்ப வேற ஆப்ஷனே இல்லையே. அதுதான் ஆப்ஷன். அடியே பரங்கிக்கா, ஆப்ஷன் கொடுக்கறேன்னு எல்லாத்தையும் சொத்தப்பி விட்டுட்டு போயிடாதடி. இருடி, நான் இங்க தாண்டி இருக்கேன். அவ பாட்டுக்கு ஊருக்கு கிளம்பி போயிட போறாடி. இருடி. நம்பர் எழுதியாச்சு. இத சுருட்டி ராக்கெட் ஆக்கி கண்ணுக்கு நீ மேல போட்டுருவோம். எப்படியோ என்கிட்ட இருந்து வந்துருச்சு நம்ம நினைச்சுக்கிட்டோம். அதை எடுத்து போன் பண்ணுவால, அப்ப பேசிக்கிடலாம். டைனா, தலையில ஏதோ ராக்கெட் வந்திருக்கு. ராக்கெட்டா? ஐயோ, எப்ப பார்த்தாலும் இந்த பரங்கிக்கா மண்டை நடுவுல வந்த கரடி மாதிரி மாட்டிக்கிறாளே. ஐயோ சாரி பரங்கிக்கா, ராக்கெட் வேற மண்டையில போய் சொருவிக்கிச்சே. கடவுளே, என்னது இது? எவனோ ஒருத்தன் ஃபோன் நம்பர் எழுதி ராக்கெட் விட்டு அனுப்பியிருக்கா. எனக்கு எவனு தெரியலையே. ராக்கெட் அங்க இருந்து தானே வந்துச்சு. தோ பாக்குறேன், எவனு பாக்குறேன். மோவனே, உனக்கு இருக்குடா டேய். டைனா, உன்னை யாரோ சைட் அடிக்கிறாங்க டைனா. போ கண்ணு, நானே டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற. சரி, ஒரு நிமிஷம் அந்த பேப்பரை கொடு, நான் பாக்குறேன். இந்தா புடி. யார் அந்த ராஸ்கல்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். இரு. ஐயோ பரங்கிக்கா வராளே. ஐயோ, நான் எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியலையே. என்ன இருக்கு, எதை வச்சு மறைக்கிறது? ஐயோ. 93 45 200. இது அவங்களோட ஃபோன் நம்பர் மாதிரி இருக்கே. ஆனா இது எப்படி இங்க? அதுவும் ராக்கெட் மாதிரி. எனக்கு ஒன்றும் புரியலையே. என்னவா இருக்கும்? ஹே, ஹலோ. ஹாய்ங்க. யோ, நீ தான் எனக்கு ராக்கெட் வெட்டியா? இல்லைங்க, அது காரணம் சொல்லாத. நீ தான் என் மேல ராக்கெட் விட்டியா இல்லையா? அத மட்டும் சொல்லு. அது வந்து தெரியாம. காரணம் சொல்லக்கூடாது. ராக்கெட் விட்டது நீ தானே? ஆமாங்க, சாரிங்க, தெரியாம பட்டுடுச்சு, மன்னிச்சுக்கிடுங்க. எதுக்குங்க சாரி கேக்குறீங்க? என்ன பிடிச்சு போய் தானே ராக்கெட் விட்டீங்க. ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்கீங்களே, பேசி பழகலாங்க. உங்களை பார்த்தோன்னே எனக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அது இல்லைங்க, ஏங்க நான் வந்து. என்னங்க வந்து போயின்னு? என்ன பிடிச்சு போய் தானே நம்பர் கொடுத்தீங்க, அப்புறம் என்ன தயக்கம்? ராக்கெட் விட்டுற அளவுக்கு தைரியம் இருக்கு, நின்னு பேசுறதுக்கு தைரியம் இல்லையா? இங்க பாருங்க, என்னோட பேரு டைனா, சிங்கிள் தான். என் பின்னாடி நிறைய பசங்க சுத்தி இருக்காங்க, ஆனா யாரையுமே எனக்கு பிடிக்கல. மொத வாட்டி உங்களை பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஏங்க, நான் முழுசா சொல்லிக்கிறேங்க. நீங்க முழுசாவும் சொல்ல வேணாம், பாதியாவும் சொல்ல வேணாம். நான் என்ன பத்தி சொல்லிட்டேன்ல, அது போதும். சரிங்க, எனக்கு டோர்னமெண்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் போய் ஃபைட் பண்ணிட்டு உங்களை வந்து மீட் பண்றேன். பை பை ஹேண்ட்ஸம். எங்க ஒரு நிமிஷங்க, நான் சொல்றத கேட்டுட்டு போங்க. ஐயோ, என்கிட்ட நீங்க பேசுறதுக்கு ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா எனக்கு இப்ப டோர்னமெண்ட் இருக்குங்க, புரிஞ்சுக்கோங்க. முடிச்சிட்டு வந்து நம்ம விடிய கூட உட்காந்து பேசலாம், ஓகேவா? சுபா, சரிங்க, போயிட்டு வாங்க. ஹை. சரிங்க, பை பாய். அச்சோ, நான் போறேனோனே ஹேண்ட்ஸம் ஃபேஸ் எவ்வளோ டல் ஆயிடுச்சு. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். ஐயோ,
என் தலை எழுத்து கடவுளே. என்னடா அது எனக்கு வந்த சோதனை. கண்ணுக்கு நீ அவக்கு நம்பர் கொடுக்க போய் கடைசியில பரங்கிக்கா கிட்ட மாட்டிக்கிட்டனே. சை, இவளாச்சும் என் நம்பரை பார்த்தாலா இல்லையா, இல்ல அதுதான் என் நம்பர் அவளுக்கு தெரிஞ்சதா இல்லையா, இல்ல இந்த பரங்கிக்கா அதாவது குட்டையை குழப்பி விட்டு வந்துருச்சா? ஐயோ. ஏய் கண்ணு, வாங்க, டோர்னமெண்ட்க்கு டைம் ஆயிடுச்சு, போலாம். இல்ல டைனா, இந்த ஃபோன் நம்பர். ஐயோ, அது ஒரு பெரிய ஸ்டோரிங்க. வந்து சொல்றேன், நான் பாத்துக்கிறேன். அது எனக்கான விஷயம் தான். சரி, நீங்க வாங்க போலாம். ஓ சரிங்க. சரி, நம்ம டோர்னமெண்ட்டுக்கு போலாம். டைம் ஆயிடுச்சு. அதான் வாங்க. இருந்தாலும் இந்த நம்பர். சரி, வந்து பாத்துக்கலாம். ஐயோ, கண்ணுக்கு நீ டோர்னமெண்ட்டுக்கு வேற போயிருச்சு. வந்து என்கிட்ட இந்த நம்பர் கடிச்சு பேசுமா பேசாதா, அது வேற ஒரு மாதிரி பதட்டமா இருக்கே. பொறுத்திருந்து பாப்போம். சரி, டோர்னமெண்ட்டுக்கு போயிருக்கு, எப்படியாவது போய் அது விளையாடுறத பாக்கணுமே. எப்படி போறது? சரி, இறங்கி போய் பாப்போம். அமைதி, நக்ஷு, யாரு பாழுதா? அழுகிற சத்தம் கேட்டதா வேகமா ஓடி வரோம். என்னாச்சு? அமைதி, நீ எதுக்குடா கீழே உட்கார்ந்திருக்க? அம்மா, நாங்க எல்லாரும் விளையாடிட்டு இருந்தோம். அமைதி கீழே விழுந்துட்டா. கீழே விழுந்துட்டாளா? அம்மா. அடியாத்தி, புள்ள கீழே விழுந்துருச்சா? காயம் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கேம்மா. ஆமா அத்தா. அம்மா என்னாச்சுடா? காலை காட்டு. மஞ்ச வச்சு பத்து போட்டு விட்டா சரியா போயிருக்கண்ணு. ஐயோ, இல்லாத்தா, ரொம்ப பெருசா அடிபட்டிருக்கு. நம்ம உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஆகணும். குழந்தைல மஞ்சள்லாம் எரியும், அவ தாங்க மாட்டா. ஐயோ, நான் வர ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துட்டு வரலையே. அத்தா, இங்க எங்கேயாவது பக்கத்துல கிளினிக் இருக்கா? நான் உடனே கூட்டிட்டு போறேன். இங்க பாருங்க, விழுந்த இடத்துல எல்லாம் மண்ணா இருக்கு, செப்டிக் ஆயிடும். கண்ணு, ஆஸ்பத்திரிக்குலாம் இங்க இருந்து 10 கிலோமீட்டர் போகணும். 10 கிலோமீட்டரா? பக்கத்துல கிளினிக் எதுவும் இல்லையா? இல்ல கண்ணு, இங்க எல்லாருமே 10 கிலோமீட்டர் தாண்டி தான் போவாங்க. இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி போனா ஒரு சின்ன ஆஸ்பத்திரி இருக்கு. பெரிய ஆஸ்பத்திரிக்குலாம் போகணும்னா அங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி தான் போகணும். அம்மா, யாராவது வாங்கல, முடியல, ஐயோ காப்பாத்துங்க. ஐயோ, மாறி குழந்தை கொரலாட்டம் தெரியுது. புள்ள மாசமா வர இருந்துச்சு, வலி வந்துருச்சு என்னமோ தெரியலையே. அத்தா, ஒரு நிமிஷம், நீங்க அமைதியை பாத்துக்கோங்க, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். சரிதா. மாறி குழந்தை, வண்டிக்கு வர சொல்லி இருக்கிறோம்ல, இப்ப வந்துருவா, கொஞ்சம் பொறுத்துக்கல. ஏமா, நீங்க யாருன்னு தெரியலீங்களே. பயப்படாதீங்க, நானும் டாக்டர் தான். இல்ல உங்க கத்தன சத்தம் கேட்டுச்சு, அதான் என்னன்னு பாக்கலான்னு வந்தேன். பிரசவ வலி வந்துருச்சு மேடம், என்ன பண்றதுன்னு தெரியல. ஏங்க, பனிக்கூட உடைஞ்சிருச்சு, இப்படியே வச்சிருக்கீங்க, கூட்டிட்டு போங்க ஹாஸ்பிட்டலுக்கு. பனிக்கூட உடைஞ்சிருச்சா? ஐயோ மேடம், இங்க இருந்து 15-20 கிலோமீட்டர் இருக்கும் மேடம் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு. இப்பதான் ஒரு பையன்ட்ட சொல்லி வண்டி எடுப்ப சொல்லியிருக்கேன், அவன் வரதுக்கு 20 கிலோமீட்டர் ஆகுமே. ஐயோ, அவ்வளவு நேரம்லாம் தாங்காதுங்க, ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. ஆம்புலன்ஸ்க்கு போன் போடுறதுக்கு போன் இல்லைங்களே. போன் இல்லையா? என்னங்க இது, ஒரு எமர்ஜென்சிக்கு அப்புறம் என்னதாங்க பண்ணுவீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, 108. சொல்லுங்க மேடம். ஏங்க, சிக்கல்ன்ற ஊர்ல ஒரு பொண்ணுக்கு டெலிவரி ஆக போகுது. இங்க இருந்து 20 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணணும்னு எந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் இல்ல. ப்ளீஸ் சீக்கிரம் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் கொடுங்க. மேம், எந்த ஊர் சொல்றீங்க? சிக்கல் சார். மேம், அந்த ஊர் எங்க இருக்குன்னு கூட தெரியல. இது வரைக்கும் அந்த ஊர்ல இருந்து ஒரு தடவை கூட காலும் வந்ததில்ல. நான் கால் ஹிஸ்டரியும் சர்ச் பண்ணிட்டேன். ஐயோ சார், சார் ப்ளீஸ், இட்ஸ் an எமர்ஜென்சி. நானும் ஒரு டாக்டர் தான், புரிஞ்சுக்கோங்க. மேம், உங்களோட பதட்டம் எங்களுக்கு புரியுது. ஆனா நீங்க எக்ஸாக்ட் லொகேஷன் சொன்னா தானே நாங்க ஆம்புலன்ஸ் அங்க அனுப்ப முடியும். ஐயோ சார், எனக்கு புரியுது, ஆனா நான் என்ன பண்றது? சார், உங்களோட மொபைல் நம்பர் எனக்கு சென்ட் பண்றீங்களா? நான் வாட்ஸ்அப்ல லொகேஷன் ஷேர் பண்றேன். மேம், இந்த மாதிரி ஒரு கஸ்டமரும் கேட்டுட்டு இருந்தா எப்படி மேம்? எனக்குன்னு பர்சனல்னு ஒன்னு இருக்குல்ல.
ஐயோ சார் புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப எமர்ஜென்சி, உங்களுக்கு பனி கூட உடைஞ்சிருச்சு. இங்க இருந்து 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணாதான் ஹாஸ்பிட்டலே வரும்னு சொல்றாங்க. சார் புரிஞ்சுக்கோங்க, 2 உயிர் போராடிக்கிட்டு இருக்கு. நீங்க மனசு வச்சா காப்பாத்த முடியும். சரி, நான் என்னோட மொபைல் நம்பரை சொல்றேன், நீங்க லொகேஷன் ஷேர் பண்ணுங்க. நான் அந்த லொகேஷனுக்கு ஆம்புலன்ஸ் அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ so மச் சார், தேங்க்யூ. அம்மா இங்க பாருங்க, தைரியமா இருங்க. இப்ப எல்லாரையும் விட நீங்க மட்டும் தான் தைரியமா இருக்கணும். ஆம்புலன்ஸ் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவீங்க. உங்களுக்கு நல்லபடியா டெலிவரி ஆயிடும். உங்களோட குழந்தையோட நீங்க 3 பேரும் சேர்ந்து இங்க வர போறீங்க. அம்மா முடியல மேடம், வயிறு ரொம்ப வலிக்குது. அம்மா தோ ஆம்புலன்ஸ் வந்துச்சு பாருங்க. சீக்கிரம் உங்களை கூட்டிட்டு போங்க. என்னோட மெடிக்கல் கெரியர் லைஃப்ல நான் இப்படி ஒரு சிச்சுவேஷனை யாருக்குமே பார்த்ததில்ல. ஆனா இதுக்கு கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தே ஆகணும். மாமா கிட்ட இத பத்தி பேசணும். மாமா, நிம்மதி, 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? நிலா, என்னாச்சுமா? இல்ல மாமா, உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாமே ஒரு சில முடிவுகளை எடுத்துட்டேன். அதுதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வேகமா வந்தேன். சேம் நிலா, நானும் அதை தான் சொல்லலான்னு வந்தேன். நானும் உன்னை கேட்காம ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன் நிலா. ஐம் சாரி ஃபார் தட். ஆமா மச்சான், நானும் உங்க 2 பேரையும் கேட்காம ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன். ஆக மொத்தம் எல்லாரும் ஒரு டிசிஷன் மனசுக்குள்ள எடுத்திருக்கோம். சரி ஓகே, ஒருத்தரா சொல்லுங்க என்ன டிசிஷன். அஸ்கு புஸ்கு, நீ முத சொல்லு, என்ன டிசிஷன் எடுத்த? ஆஹா, மாமா தான் ஃபர்ஸ்ட். மாமா நீங்க சொல்லுங்க. இல்லடாமா, நைட் உன்கிட்ட சொன்னல, நீலாம்பரிலாம் ரொம்ப மோசமா இருக்கா. அவ இந்த ஊரே அழிக்காம ஃபேக்டரி கட்டாம விட மாட்டா. சோ அவ ஃபேக்டரி கட்டாம இருக்கணும்னா மறுபடியும் அந்த வயலெல்லாம் நம்ம ரிட்டர்ன் வாங்கணும். அதுக்கு அவளை நான் ஜெயில தூக்கி போடணும். அது ஒரு சேலஞ்சாவே எடுத்துட்டு வந்திருக்கேன். அட்லீஸ்ட் ஃபார் 24 hours அவ ஜெயில இருக்கணும். அப்ப நம்ம அந்த வயலை ஈஸியா மீட்டடலாம். ஜெயில இருக்கணும்னா எப்படி மாமா? வேம்பு காலை வெட்டினால, அதுக்கு வேம்பு வீரா ப்ராப்பரான ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்தா போதும். எப்படி அவ அனுப்பின ஆளுங்க அவதானு காட்டி கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் அடிச்சு புடிச்சாது உண்மையை வெளியே வர வச்சு அவளை ஜெயில தூக்கி போடணும். சோ இதெல்லாத்தையும் பண்ணணும்னா நான் இங்க இருக்கணும். நீங்க எல்லாம் ஊருக்கு போறீங்களா? நான் இங்க இருந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வரேன். மாமா அத பத்தி தான் நான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். இல்ல, இங்க 15 to 20 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஹாஸ்பிட்டல்லே இல்ல மாமா. ஃபர்ஸ்ட் அமைதி கீழே விழுந்துட்டா. நிலா, என்னடி சொல்ற? அமைதி கீழே விழுந்துட்டாளா? என்னாச்சு அவளுக்கு? நிம்மு பயப்படாத, அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டேன். அவளுக்கு ஒண்ணும் இல்ல, கால்ல லைட்டா சரிஞ்சிருந்தது. ஆனா மணல்ல நல்லா வேகமா விழுந்துட்டாலே சரி இன்ஃபெக்ஷன் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஜஸ்ட் க்ளீன் பண்ணிட்டு அவளுக்கு டெட்டால் வச்சு கட்டு போட்டு விடலாம்னு நினைச்சேன். அப்போதான் ஆத்தா சொன்னாங்க 15 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போனாதான் ஒரு கிளினிக் இருக்கு, ஜிஹெச்க்கு 20 கிலோமீட்டர்ஸ் போகணும்னு. சரி அத கூட விடுங்க. திடீர்னு ஒரு சவுண்ட் பார்த்தா ஒரு பிரெக்னன்ட் லேடி வலியால துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பனி கூட வர உடைஞ்சிருச்சு. அவங்களால ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்கன்னா போன் இல்லைன்னு சொல்றாங்க. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி சிக்கல் என்ற ஊருக்கு வாங்கினா அப்படி ஒரு ஊர் மேப்லயே இல்லைன்னு சொல்றான். அவரோட போன் நம்பரை வாங்கி லொகேஷன் ஷேர் பண்ணி அப்புறமா ஆம்புலன்ஸ் வந்துச்சு மாமா. அப்படியே வந்தாலும் 20 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. அப்பனா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு உயிர் பாதியிலே போயிருக்கும்ல மாமா. ஷோ, நினைச்சு கூட பார்க்க முடியல நிலா. அதான் மாமா, அதனாலதான் நான் ஒரு டிசிஷனுக்கு வந்திருக்கேன். மச்சான், நானும் நீயுமே பார்த்தோம்லடா, இந்த கிராமத்துல இருக்கிற பாதி பசங்க ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க. அப்புறம் எப்படிடா எல்லாரும் முன்னேறி மேல வருவாங்க? இது மத்தவங்களுக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம். ஆஸ் அ டீச்சரா என்னால இதை பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியல, ஜீர்ணிச்சுக்கவே முடியல மச்சான். புரியுது நிம்மதி. அதான் நானும் ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டேன். இப்போ நம்ம எடுத்துக்கிற டிசிஷனை மக்கள் கிட்ட எப்படி சொல்ல போறோம்? அதுக்கு தானே சூப்பர் ஸ்பெஷலான நாளைக்கு நம்ம நியூ இயர் இருக்கு, அன்னைக்கே சொல்லிடுவோம். ஹலோ மக்களே, எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நாங்க இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த கிராமத்துல நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்து ஒரு நல்ல டிசிஷன் எடுத்திருக்கோம். அது என்ன டிசிஷன்ன்றத நாளைக்கு கண்டிப்பா உங்களுக்கு சர்ப்ரைஸ் வீடியோவா வரும். அதாவது நியூ இயர் அன்னைக்கு ஈவினிங் 7:30க்கு வந்துரும். மறக்காம எல்லாரும் பாருங்க, என்ன டிசிஷன்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு நிறைய கெஸ்ஸிங் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கரெக்டா தப்பான்னு பாப்போம். எஸ் மக்களே, நாளைக்கு ஈவினிங் 7:30 ஸ்பெஷல் வீடியோவோட உங்க எல்லாரையும் மீட் பண்றோம். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஆதித்யா, நிம்மதி அண்ட் நிலா.